ஸ்ரீ கஸ்தூரி ரங்க பெருமாள் கோயில் ஈரோடு நகரத்தின் மத்தியில் அமைந்திருக்கும் 1000 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட பழமையான கோயில் இது. கோயில் முழுக்க பல கல்வெட்டுக்கள் நிறைந்திருக்கின்றன. மிக அழகிய கட்டுமானத்துடன் இக்கோயில் அமைக்கப்பட்டிருக்கிறது. திருமாலின் தசாவதார வடிவங்கள் தூண் சிற்பங்களாக கோயில் பிரகாரத்தின் பின்பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. திருமாலின் பள்ளி கொண்ட கோலத்தை இங்கு சிற்ப வடிவில் வடித்துள்ளனர். இங்கு திருவேங்கடமுடையான் திருச்சன்னதியும் உள்ளது. இக்கோயில் மண்டபங்களை 150 ஆண்டுகளுக்கு முன்பு திருப்பணி செய்தோரில் கொண்டமல்லி செங்கையா நாயக்கர் மகன் சின்னமுராரி நாயக்கர் மற்றும் லக்காபுரம் முத்துக்குமர கவுண்டர் ஆகியோர் முக்கியமானவர்கள். இக்கோவிலில் இன்னொரு சிறு திருப்பணியை செய்தவர் பெரியார் ஈவேராவின் தாயார். வெளிப்பிரகாரத்தில் உள்ள குத்துக்கள் தெரிவிக்கும் செய்தி, ஸ்ரீ வெங்கடாச்சல நாயக்கர் மனைவியார் சின்னத்தாயம்மாள் தன் சிறுவாட்டு பணத்தால் கடப்பைக்கல் பாவிய செய்தி இங்கு வெட்டப்பட்டுள்ளது. கோவில் அமைப்பு சுவாமி சன்னதி விமானம், கோபுரம் போன்ற அமைப்பில் இருக்கின்றது. சிவனுக்குரிய வில்வம் இத்தலத்தின் விருட்சம். சுவாமி சன்னதிக்கு வலப்புறம் ஆண்டாள் தனிச்சன்னதியில் இருக்கிறார். இடதுபுறத்தில் பாமா ருக்மணியுடன் வேணுகோபாலரும் கண்ணன் சிற்பங்களும் இருக்கின்றன. தனி சன்னதியில் உள்ள சக்கரத்தாழ்வார் 16 கைகளுடன் தலையில் அக்னிஜுவாலை கிரீடத்துடன் உக்கிரமாக காட்சியளிக்கிறார். தாயாரின் சிறப்புச் சன்னதி பின்புறத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. கமலவள்ளி தாயார் தனிச்சன்னதியில் கிழக்கு பார்த்து அமர்ந்த கோலத்தில் இருக்கிறார். பங்குனி உத்திரத்தன்று சுவாமி தாயார் சன்னதிக்கு எழுந்தருளி திருக்கல்யாணம் செய்து கொள்கிறார். அன்று ஒரு நாள் மட்டும் தாயாருடன் சுவாமியை தரிசனம் செய்ய முடியும். லிங்கப்பாறை ஆஞ்சநேயர் பிரகாரத்தில் இருக்கிறார். வலது கையை தூக்கியிருக்கும் இவர் லிங்க வடிவ பாறையில் புடைப்புச் சிற்பமாக இங்கு காட்சியளிக்கின்றார். சிறப்பு அம்சம்: கருவறையில் கஸ்தூரி ரங்கநாதர் ஸ்ரீதேவி பூமாதேவியுடன் பள்ளி கொண்ட கோலத்தில் வலது கையில் தண்டத்தை பிடித்தபடி இருக்கின்றார். தலைக்கு மேலே ஆதிசேஷன் 5 தலைகளுடன் கொடையாக இருக்கின்றார். சுவாமிக்கு தைலகாப்பு மட்டுமே சாத்தப்படுகின்றது. ஓம் நமோ நாராயணாய நமக, ஸ்ரீமதே ராமானுஜாய நமக என்று சொல்வது போல் சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கோட்டையில் கஸ்தூரி ரங்கநாத சுவாமி ஆலயத்தில் கங்கையின் புனிதமாய காவிரி நடுவுபாட்டு பொங்குநீர் பறந்துபாயும் பூங்குழில் அரங்கம் கண்டுள் எங்கள் மான் இறைவன் ஈசன் கிடந்ததோர் கிடைக்க கண்டோம் எங்கனம் மறந்து வாழ்கிறேன் இளையேன் இளையனே நிமா போலே எம்பெருமான் உடதிசை இங்கி வைத்து உடதிசை பாதம் நீட்டி உடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி கடல்நிற கடவுளந்தை அரவணை தீர்மானந்து உடலன குருமாளோ இன்செய்கை நுழைந்தே நிமாவோலே எம்பெருமான் அச்சாவதாரத்திலே நின்றான், கிடந்தான், இருந்தான் என்று 3 நிலைகளில் சேவை சாதிக்கிறார். இந்த ஆலயத்தில் எம்பெருமான் சயனத்தின் கோலத்தில் சேவை சாதிக்கிறார். சயனம் என்பது படுத்திருந்த நிலைமை என்று சொல்லக்கூடிய அரிதுயில் அமர்வோன் என்று சொல்லக்கூடிய எம்பெருமான் சயனத்து கோலத்தில் காட்சி தருகிறார். சயனம் என்று அனந்த சயனம், தர்ப சயனம், ஸ்தல சயனம் என்று வெவ்வேறு வகைகளில் சேவை சாதிக்கிறார். அனந்த சயனம் என்றால் 5 யாகத்தின் மேல் பாம்பு படுக்கையாக இருந்து நின்றால் உடையாம் இருந்தால் சிங்காசனமான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆதிசேஷனே அவருக்கு இக்காலத்தில் எம்பெருமானுக்கு பாம்பு படுக்கையாக எம்பெருமான் ஸ்தல சயனம் என்று சொன்னால்
களத்திலே படுத்திருந்து எம்பெருமான் சேவை சாதித்தார். அது வந்து மகாபலிபுர சக்கரத்திலே சலசயனமாக இருக்கிறது. கர்ப்பசயனம் சொல்லக்கூடிய கர்ப்பையின் மேல் படுத்திருக்கிறார். திருப்புலானியிலே கர்ப்பசயனம் சொல்லக்கூடிய கர்ப்பையின் மேல் படுத்திருந்து சேவை சாதிக்கிறார். எம்பெருமான் வந்து எப்போவுமே பிரதிசை விளைவித்து என்பதை போல் மேற்கு பக்கம் தலை வைத்து கிழக்கு பக்கம் பாதம் நீட்டி சேவை சாதிப்பார். ஆனால் ஒரே ஒரு சன்னதி மட்டும் திருவட்டாறு என்று சொல்லக்கூடிய நாகர்கோவில் அருகில் உள்ள திருவட்டாறு கோயில் மற்றும் கிழக்கு பக்கம் தலை வைத்து மேற்கு பக்கம் பாதம் நீட்டப்பட்டிருக்கிறார். இது ஒன்றுதான் எக்ஸம்ஷன் இருக்கு. இது வந்து பக்தர்களுக்கு வந்தவுடன் சேவை சாதிக்க இந்த சேவை சாதிக்கலாம் இருக்கும். எம்பெருமான் வந்து நின்றான் பிறந்தான் இருந்தான் என்ற திருக்கோலத்தில் எல்லா 108 சத்திரங்களில் சுமார் முதல் சத்திரமாகிய ஸ்ரீரங்கத்தில் திருவரங்கத்தில் அச்சைமாமலை கோல் மேனி கபலவாய் மலச்சங்கன் அச்சுதா அமரரேலை ஆயிரம் கொண்டே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமானும் அச்சுவை பெருணும் வேண்டேன் அரங்கமான அருளானே என்று சொல்லக்கூடிய அரங்கனைக்கே பாடி முதலனை பொய்யாழ்வார் வந்து சேவை சாதிக்கிறார். 108 திருப்பதியில் முதல் திருப்பதியாக உள்ள திருவரங்கத்தில் இன்றும் எம்பெருமான் சேவை தரிசனம் மிக விமர்சையாக எனப்படி சேவையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதேபோல் ஆதிரங்கம் அந்தரங்கம் மத்தியரங்கம் என்று சொல்லக்கூடிய எம்பெருமான் ஆதிரங்கம் என்று சொல்லக்கூடிய மைசூரில் உள்ள காவேரியில் வந்து அங்கே அவதாரம் செய்து மைசூரில் சின்னப்பட்டினம் சொல்லக்கூடிய இடத்தில் எம்பெருமான் சேவை சாதிக்கிறார். அடுத்து மத்தியரங்கம் சொல்லக்கூடிய சிவசமுத்திரத்தில் சேவை சாதிக்கிறார். அடுத்து அந்தரங்கம் என்று சொல்லக்கூடிய திருவரங்கத்தில் சேவை செய்கிறார். காவிரி 36 காவிரி முடியும் வரை 3 நிலைகளில் 3 இடங்களில் சேவை சாதித்து எம்பெருமான் சேவை சாதிக்கிறார். அதற்கு மூன்றும் பிரசித்தி பெற்ற ஆலயங்களாகும். அதற்கு அடுத்தாற்போல் கொடுமுடியில் எம்பெருமான் சேவை சாதிக்கிறார் அரங்கநாதராய். அடுத்து ஈரோட்டில் எழுந்தருளி சேவை சாதிக்கிறார். ஈரோட்டின் வரலாறு என்னவென்று கேட்டால் எம்பெருமான் பூர்வாசர் வந்து பெருமாள் சேவிக்க அகாலத்தில் வருகிறார். சன்னதியில் நேரம் வந்து ஒரு 12 மணி என்று சொன்னால் அது வந்து ஒரு 10 மணிக்கு கட்டுப்பட்டு பக்தர் வர வேண்டும். ஆனால் பூர்வாசர் தான் என்ற ஒரு அகம்பாவத்துடன் 12 மணி மேல் வந்து துவாரபாலங்களை மீறி வாயில் கோப்பான்னு சொல்வது துவாரபாலங்களை மீறி எம்பெருமான் திரையை எடுத்து வேகமாக தரிசனம் செய்து எம்பெருமான் தான் என்ற அகம்பாவத்தில் காலாகிவிட்டார். உடனே எம்பெருமானுக்கு முத்திய போகட்டம் என்று சொல்லி 108 பிறவி எம்பெருமான் துவாரபாலங்களை விரோதிகளாக இருந்து வருகிறார்களா, 3 பிறவி விரோதியாக இருந்தால் முத்தி பிறவியை கல்வி செய்து வருகிறான்னு கேட்டதற்கு 3 பிறவி விரோதியாக இருந்து எம்பெருமானை சேவை சாதிக்கிறோம் என்று சொல்லி 3 பிறவி விரோதியாக இருந்து ராவணன், கும்பகர்ணன், இரண்யாட்சகன், சிசுபாலன், இரண்யாட்சகன் சொல்லக்கூடிய 3 பிறவி விரோதியாக இருந்து எம்பெருமான் திருக்கையாலே மோட்சம் பெற்று சாப விமோசனம் பெற்று எம்பெருமான் திருவிழி அடைவதாக ஐதீகம். அடுத்து துவாரபாலர்களுக்கும் தூர்வாச ரிஷிக்கு ஆயுள் முழுக்க தபம் செய்தாலும் ஒரு க்ஷணம் கோபப்பட்டால் எல்லா தவம் வலிமையை போய்விடும் என்று சொல்லி புத்தி புகற்றி கோபப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி தலைமாட்டில் சாந்த சுலபமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எம்பெருமான் தூர்வாசரை சேவை சாதிக்கிறார். அடுத்து எம்பெருமான் திருக்கையில் பிரம்மாவை வேதங்களுக்கு அதிபதியாக பிரம்மாவுக்கு அபயம் என்றார் ஐதீகம். ராட்சசர் வந்து வேதங்களை அடித்ததனால் எம்பெருமான் நான் காப்பாற்றுகிறேன் என்று சொல்லி எம்பெருமான் குமாரனார் பிரம்மனை கையில் ஏந்தி சேவை சாதிக்கிறார். எல்லா இடங்களிலும் பிரம்மன் தொப்புள் சொல்லக்கூடிய பெருமான் நாராயண தொப்புள் இருக்கக்கூடிய கொடியாக வருவார். ஆனால் இங்கு மட்டும் கையில் அபயஸ்தமாக இருக்கின்றார். கையில் பிரம்மா அபயஸ்தம் என்று எம்பெருமான் திருவரங்கத்தில் ஒரு தலையின் மேல் கை வைத்து படுத்துமார். இங்கு பல்லாந்தப்படுத்தார் போல் 2 கையையும் ஒரு கையில் தலையும் ஒரு கையை பிரம்மா வைத்து எம்பெருமான் சேவை சாதிக்கிறார். எம்பெருமான் வந்து 1100 வருஷத்துக்கு மேலாக வரலாறு உண்டு. அந்த வரலாறுல வந்து எம்பெருமான் பால் தேனால் திருமஞ்சனம் கிடையாது. சந்தன தைலம் என்று சொல்லக்கூடிய இந்த அஞ்சன காவல் கஞ்சான் புனர்புணில் இந்த கடிசலம் வைத்து பஞ்சக பிரைமகர் குஞ்ச வாய்மலை விட்டவரானே மஞ்சளும் செங்கர நீரின் வாசிகையும் நாள் சாந்தமும் அஞ்சனமும் கொண்டு வைத்தேன் அழகனே நீராடவளாய் நாவுளை அஞ்சனம் கொண்டு வைத்து பெரிய பெருமாளுக்கு பெரிய நட்சத்திரமாகிய கேட்ட நட்சத்திரத்தில் ஆணி மாதம் ஜேஷ்டாபிஷேகம் சொல்லக்கூடிய திருமஞ்சனம் வருடாவருடம் வெகு விமர்சையாக நடைபெற்று கோயில் கலவரலாறு கேட்டால் இதுதான் கலவரலாறு. கோயில் தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய தீர்த்தம் விசேஷமாக வந்து விருட்சம் என்று சொல்லக்கூடிய பெருமாள் கோவில் உள்ளமரம் விசேஷம் உள்ளமரம் விருட்சமாக வந்து சேவை செய்கிறார். அடுத்து எம்பெருமான் பட்டாசிமா திருவாரத்தில் பிரம்மோற்சவம் வெகு விமர்சையாக நடைபெறுகின்றது. நித்தியோற்சவம், பட்டோற்சவம், மாசோற்சவம் என்று சொல்லக்கூடிய எல்லா உற்சவங்களும் எம்பெருமான் செய்கின்றனர். ஆழ்வார் திருநட்சத்திரங்களும் எல்லா திருநட்சத்திரங்களும் திவ்யபாராயண கோஷங்களும் வெகு விமர்சையாக நடைபெறுகின்றது. தினப்படி நாடாக படித்து வருகின்றோம். சகஸ்நாம பாராயணம் வந்து வாரவாரம் சகஸ்நாம பாராயணம் பொதுமக்கள் வருகிறார்கள். ஆதி திருப்பாடு செல்கின்றோம். எல்லா அனுகிரகம் கருத்து எம்பெருமானுக்கு
இற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உமக்கே நாம் ஆட்சிவோம் மற்ற நம் காமங்கள் மாற்றி உலகெங்கும் செங்கன் திருமுகத்தில் செல்ல திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று எல்லாரும் உலகசாமமாக வேண்டிட்டு உலகெங்கும் திருவருள் பெற்று இன்புற எம்பெருமான் திருத்தக்க செல்வமும் சேவமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மெழுந்தார் பாவாய் மாவளே அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நுகுதியேல் எம்பெருமான் செவித்தால் அவர் பாடப்பட்டால் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நுகுதியேல் எங்கள் மேல் சாபம் முடிந்தவர் பாவாய் மாவளே சாபம் விட்டால் காட்டியும் சாபம் ஓடி போய் சொல்வது வந்து நம்ம சொல்றது ரொம்ப மாயகம். அதே மாதிரி கோவிலுக்கு சென்று நாம் சேவித்தால் ஆகாத காரியம் ஆகிவிடும் என்று சென்று எம்பெருமான் வர்றான் என்று. அதே மாதிரி வாயினால் பாடி கோயிலுக்கு சென்றால் ஏன் செல்ல வேண்டும் என்றால் பூயோமாய் ஒன்றோம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் தீயினில் தூசாக போய பிழைகளுக்கு போன தினத்தில் சில பிழைகள் இருந்தாலும் கீழ் தூசு மாதிரி ஓடி போயிடும். அதனால் சென்று நாம் சேவித்தால் கோவில் சென்று நாம் சேவித்தால் எல்லா காரியம் நமக்கு அனுகிரகம் கிடைக்கிற பெருமாள் நீதியில் எம்பெருமான் வந்து அர்ச்சாவதாரத்தை சேவை சாதித்து எம்பெருமான் எல்லாருக்கும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி உலாயிரம் பல்லாண்டு சேவை காப்பு அறிவோமோடு திவிந்திரியாயிரம் பல்லாண்டு படிவாய் மாறும் வாழ்ந்த மங்கையும் பல்லாண்டு படிவார் சொல்வாத்துறையும் தொழிலாளியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாந்த சன்னியமும் பல்லாண்டு என்று சொல்லி ஆசீர்வாதம் செய்து வாரணமாயிரம் சோழவளம் செய்து நரணம் நம்பி நடக்கின்றார் என்றதில் பூரண பொற்படம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கணாக்கண்டில் தொழிலாளிமா போலே ஆயனுக்காக தான் கண்ட கணாவினை வேயற்புற வெளிவத்தோர் போன் கொடி சொல் தூய தமிழ் மாடு இறைந்த வல்லவர் வாயு நன்மக்களை பெற்றும் எழுதிய சொல்லக்கூடிய ஆண்டாள் சந்தையில் வழிந்திருந்து இப்பொழுது சேவை சாதிக்கிறோம். ஆண்டாள் சந்தையில் இப்பொழுது வாரணமாயிரம் பாசனம் செய்கிறவர்களுக்கு புத்திர பாக்கியமும் திருமணமாக திருமண பாக்கியம் கிடைத்து எப்பெருமான் ஆண்டாள் அவதாரம் அனுகிரகம் செய்கிறார். அந்த பாசனம் செய்தாலே எல்லாருக்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கிற ஒரு ஐக்கியம் உண்டு. அதனால் எல்லாரும் வந்து இங்கே வந்து எப்படி சன்னதியில் வந்தாக்கா ஆண்டாள் சன்னதி சேவிச்சுட்டு வேணுகோபா சன்னதி ஜெகநாதா சன்னதி சேவிச்சுட்டு திருமங்கை திருவேங்கமணியார் சன்னதி அதையும் சேவிச்சுட்டு அடுத்து வந்து சக்கரத்தாழ்வா சன்னதி சேவிச்சுட்டு தாயார் சன்னதி சேவிச்சுட்டு அங்கே வந்து தன்மந்திரி பெருமாள் ஐகிரி லட்சுமி ஐகிரி சுவாமி விஸ்வசன்னதி சேவிச்சுட்டு தாயார் சன்னதி நம்மளோட தாயார்னு சொல்லக்கூடிய நம்மளோட தாயார்னு சொல்லக்கூடிய தாயார் சன்னதி சேவிச்சுட்டு எப்பெருமான் தரிசனம் செஞ்சுட்டு வாரபாலகம் செஞ்சுட்டு நாயனாயன் அந்த ஒவ்வொருடைய கோயில் காப்பானேன்னு சொல்லக்கூடிய அந்த கோபாலுடைய குமாரன் குமாரன் சேர்க்கணும். வாயில் காப்பான சேர்த்துட்டு உத்தர வாயில் தான் குமாரம் சேர்க்கணும். சேர்ச்சாக்க எல்லா விளாசமும் முடிஞ்சு எல்லாரும் சகல சௌபாகியம் சகல ஐஸ்வர்யம் பெற்று தானியம் 10 தனதானியம் வியாபாரம் பற்றிங்கிறது வம்சாபத்திங்கிறது எல்லாரும் நல்லா கிடைக்க வேண்டிட்டு குளம் தரும் செல்வம் விதிலும் அடியார் படுகிறாயினம் எல்லாம் தரம் செய்யும் விஷம்பொருளும் அருளோடு திருநமணிக்கும் வளம் தரும் மற்றும் நிலம் கெட்ட தாயினும் ஆயின செய்யும் கலந்தரும் சொல்லை நான் கண்டுவிட்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று சொல்லி இந்த உரையை முடித்துக் கொள்கிறோம். பெருமாள் எல்லாருக்கும் வாயிலும் எல்லாருக்கும் சகல கிருஷ்ணதோஷம் செய்து சகல ஐஸ்வர்யம் கொடுத்து லோகக்ஷேமத்தை கொடுத்து வர்ண பகவான் லட்சத்தை கொடுத்து ஆழிமலை கண்ணா ஒன்றி கைகடவே என்று சொல்லி வாழ உலகில் பெய்தா இப்பொழுது மழை கடாட்சம் மழை பெய்ய வேண்டிய எல்லாரும் வேண்டிக்கிறோம். வாழ உலகம் மழை எப்படி பெய்யுன்னு கேட்டாங்க அழிவு மாதிரி பெய்யலாம். வாழ உலகில் பெய்தாய் நாங்களும் மார்களில் நீராட மறிந்ததான்